நாம என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எதிரி தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிரியினுடைய தாக்குதல் முறை எப்படி இருக்கோ, அவனுடைய சண்டையிடுற இது எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய தாக்குதல் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு டாக்டிக்ஸ். அதுதான் இந்த பழமொழியை சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த டாக்டிக்ஸை பத்தின பல பாடங்கள் இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுக்கக்கூடிய டாக்டிக்ஸை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளுடைய புராணங்கள்ல இருக்கு. மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் பகவத்கீதையிலையும் பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகாபாரத சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பகவத்கீதை அப்படிங்கிறது போர்க்களத்துல தோன்றிய ஒரு நூல். அதுல வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும், எல்லா சிக்கல்களுக்கான ஒரு வழிகாட்டு முறைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே இது பகவத்கீதையில மட்டும் இல்லைங்க, குரான்லையும் சரி, பைபிள்லையும் சரி, அத்தனை இந்த மத புத்தகங்கள்லையுமே மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், கஷ்டங்கள் எல்லாத்துக்குமான ஒரு தீர்வும் ஒரு வழிமுறையும் இருக்கு. இதெல்லாம் படிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நூல்கள். அப்படி இந்த மகாபாரதத்துல நடந்த இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு காம்படிட்டிவ் லைஃப்ல நமக்கு படிச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம், குருச்சேத்திரத்துல நடந்த ஒரு சம்பவம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். குருச்சேத்திர போர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப உக்கிரமாக நடந்த போர். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் எதிரான ஒரு போர். யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு ரொம்ப உக்கிரமாக நடந்த ஒரு போர். பல நாட்கள் தொடர்ந்து நடந்த போர். எல்லாரும் இந்த நாட்டினுடைய அரசர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு பக்கம் கலந்துகிட்ட ஒரு பிரம்மாண்டமான போர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதான் இந்த போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் எதிரானது அப்படின்னு சொன்னா கூட, அந்த தர்மம் கூட சில சமயங்கள்ல நாம சில அதர்மமான வழிகள், அதர்மம்னு கருதக்கூடிய வழிகளை கடைபிடிச்சுதான் ஜெயிச்சிருக்கு. அந்த தர்மம் ஜெயிக்கிறதுக்கு கூட சில சமயங்கள்ல அந்த அதர்மமாக தெரியக்கூடிய வழிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் செஞ்சு காமிச்சதுதான் இந்த குருச்சேத்திர போருடைய ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு உலகத்துல எப்படி வாழணும், இந்த காம்படிட்டிவ் லைஃப்ல நீங்க ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கத்து கொடுத்த ஒரு நூல் தான் இந்த சம்பவம் தான் இந்த குருச்சேத்திரம். அதுல இந்த குருச்சேத்திர போர்ல நடந்த ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான் பல மரணங்கள் நடந்துச்சு அந்த போர்ல. அந்த மரணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மரணம் அப்படிங்கிறது பீஷ்மருடைய மரணம். பீஷ்மர் எப்படிப்பட்ட ஒரு வீரர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம அவருடைய மரணம் அப்படிங்கிறது இந்த இச்சா மிருத்யு அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தாரு. அவரா எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் அவருக்கு அந்த மரணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரம் அவருக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவரை கண்டிப்பா நேருக்கு நேரம் சண்டையிட்டு தோற்கடிக்க முடியாது, அவரை ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சா தான் தோற்கடிக்க முடியும், தோற்கடிச்சா தான் அவரை மரணப்படுகையில தள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இந்த பீஷ்மரை எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது அப்படின்னு இந்த பாண்டவர்களுடைய அந்த ஆர்மி யோசிக்கிறப்போ கிருஷ்ணர் ஒரு ஐடியாவை கொண்டு வராரு. அந்த சிகண்டி அப்படிங்கிற ஒரு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு அரவாணியை முன் நிறுத்தி அவரை அந்த அர்ஜுனனுடைய தேர்ல நிப்பாட்டி அந்த ஒரு அரவாணிக்கு எதிராக பீஷ்மர் ஆயுதம் ஏந்த மாட்டாரு. அந்த சமயத்துல பீஷ்மரை தாக்கி அவரை வீழ்த்தலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிருஷ்ணர் வகுக்கிறாரு. ஏன்னா இந்த சிகண்டிக்கும் ஒரு கதை இருக்கு. பீஷ்மரை கொல்றதுக்காகவே வரம் எடுத்து வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இதெல்லாம் இருந்தாலும் அந்த ஒரு பெண் அப்படிங்கிறதுனால பீஷ்மர் ஆயுதம் ஏந்த மாட்டாரு. அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பீஷ்மரை வீழ்த்தலாம் அப்படின்னு கிருஷ்ணன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்றாரு. கிருஷ்ணனுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு பாண்டவர்கள் இந்த சிகண்டி அந்த போர்க்களத்துல நுழையிறத தடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெண் போர்க்களத்துல நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க தடுக்கிறாங்க. ஆனா பாண்டவர்களுடைய ஆர்குமெண்ட் வேலிடா இருக்கு. என்னன்னா சிகண்டி உண்மையிலே பிறப்பாக ஒரு ஆண் தான், அதுக்கப்புறம் தான் அவ இதா மாறி இருக்கா. அதனால கண்டிப்பாக இவ போர்க்களத்துல வர்றதுக்கு
ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்குமெண்ட் பண்ணி அந்த சிகண்டியை உள்ள கொண்டு வர்றாங்க. உள்ள கொண்டு வந்து எதிர்பார்த்த மாதிரி அவர் இந்த பீஷ்மர் கிட்ட போகும்போது பீஷ்மர் வந்து என்ன இருந்தாலும் சிகண்டி ஒரு பெண், அவளை எதிர்த்து நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போரிட மறுக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அர்ஜுனன் வந்து பீஷ்மரை வீழ்த்துறான். அர்ஜுனன் என்னதான் ஒரு சிறந்த வீரனாக இருந்தாலும் பீஷ்மர் மாதிரியான ஒரு வீரரை நேருக்கு நேரா மோதி ஜெயிக்கிறது வீழ்த்துறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா அந்த விஷயத்தையும் இந்த சிகண்டி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு சாதிச்சிருக்காங்க. இதுதான் கிருஷ்ணன் டிவைஸ் பண்ண அந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ பாண்டவர்கள் செஞ்சது சரியா தப்பா, இது தர்மமா அதர்மமா, இந்த டிபேட்டுக்குள்ளேயே நாம போக முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க வேலிடேட்டும் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்போ அது சரியா தப்பான ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை நம்ம டிவைஸ் பண்ணணும். அதை பண்ணலைன்னா அந்த பேட்டில் அந்த இடத்துலயே தோத்து போயிடுது. அப்படிங்கிறது அந்த பீஷ்மருடைய மரணம். அவர் ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து சரி நீ சொன்னது கரெக்டாவே இருந்தாலும் நான் வந்து அந்த பெண்ணை வந்து இந்த சிகண்டி ஒரு பெண், நான் அவளை தாக்க மாட்டேன். ஆனா அவ தாக்கினா நான் பதிலுக்கு தாக்கிறேன். அவளை கொல்லல அப்படின்னா கூட நான் அவள் தாக்குதல் நடத்தும் போது என்னைய தற்காத்துக்காக அந்த தாக்குதலை தடுக்கிறதுக்காகவும் நான் பதில் தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். பட் அவர் எதையுமே செய்யாம அவர் அப்படியே இருந்ததுனால அந்த பேட்டில் அந்த இடத்துலயே முடிஞ்சு போச்சு. அந்த பேட்டில் அவருடைய போர் அப்படிங்கிறது அந்த இடத்துலயே தோத்து போச்சு. இதே மாதிரிதான் நாம இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு கார்பரேட் ஒரு லைஃப்லயும் ஒரு கார்பரேட் இதுலயும் காம்படிஷன்லயும் இதேதான். நம்ம காம்படிட்டர் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்களோ அதுக்கான கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எடுத்தே ஆகணும். இல்ல அவங்க செய்யறது தப்பு, இது தர்மம் இல்ல, இது தப்பு அப்படின்னு சொல்லி இருந்தா நாம இதை சர்வை பண்ண முடியாது. அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் அதுக்கான ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது சரியோ தப்போ, நம்ம அதுக்கான ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை வச்சாதான் நம்மளால சர்வைவும் பண்ண முடியும், அதை ஜெயிக்கவும் முடியும். அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன் மகாபாரதம் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன் இந்த குருட்சேத்திர போர்ல நடந்த இந்த மரணம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம். இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றியோட கருத்துக்களை உங்க கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.